friends, I am Dr. Karthik. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா +2 ஃபிசிக்ஸில் இருக்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ங்கிற சாப்டரில் கூலும்ஸ் லாவை பேஸ் பண்ணி சில நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பிளேலிஸ்ட்டை பொறுத்தளவு ஆல்ரெடி நம்ம +2 ஃபிசிக்ஸில் இருக்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் சாப்டரில் இருக்கிற கான்செப்ட்ஸை நம்ம கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் நம்ம கூலும்ஸ் லாவை பற்றி என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அதோட கண்டினியூவேஷனாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கூலும்ஸ் லாவை பேஸ் பண்ணி சில நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதே பிளேலிஸ்ட்டில் நான் கூலும்ஸ் லாவை பற்றி பேசின வீடியோஸ்லாம் யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோஸை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். வாங்க இப்போ இந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட்டுக்குள்ள நம்ம போகலாம். இதுதான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிற ஃபஸ்ட்டு ப்ராப்ளமோட கொஸ்டின் என்னங்கிறத நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். What is the force between two small charged spheres having charges of 2 into 10 power minus 7 coulomb and 3 into 10 power minus 7 coulomb placed 30 centimeter apart in air? அதாவது ரெண்டு சார்ஜ்டு ஸ்பியர்ஸ் இருக்குது. அதாவது ஸ்பியர்ஸ் அதில் நிறைய சார்ஜஸ் அக்குமுலேட் ஆகிருக்கு. அந்த ரெண்டு ஸ்பியர்ஸ்லையும் அக்குமுலேட் ஆகிருக்கிற சார்ஜஸோட வேல்யூவை கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பியரில் 2 into 10 power minus 7 coulomb, இன்னொரு ஸ்பியரில் 3 into 10 power minus 7 coulomb. இந்த ரெண்டு ஸ்பியரையும் எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா ஏர் மீடியமில் வச்சுருக்காங்க. இந்த ரெண்டு சார்ஜஸையும் செப்பரேட் பண்ணியிருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர். ஸோ 30 சென்டிமீட்டர் தூரத்தில் வச்சுருக்காங்க. நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு சார்ஜ்டு ஸ்பியருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபோர்ஸ் இங்கே என்னவா இருக்கும் அப்படின்னா ரெண்டு சார்ஜஸுமே பாசிட்டிவ் சார்ஜாக கொடுத்துருக்கிறதுனால ரெண்டும் உங்களுக்கு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக தான் இருக்கும். ரெண்டு சார்ஜ் ஸ்பியருக்கு நடுவில் இருக்கக்கூடியது. ஸோ அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை நம்ம என்னங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா என்னங்கிறத நம்ம எழுதிக்கலாம். ஸோ சொல்யூஷன் கிவன் டேட்டா என்ன? Q1 ஈக்குவல் டு 2 into 10 power minus 7 coulomb. Q2 ஈக்குவல் டு 3 into 10 power minus 7 coulomb. இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணுற அந்த டிஸ்டன்ஸ் R அப்படிங்கிறது 30 சென்டிமீட்டர். ஸோ 30 சென்டிமீட்டருங்கிறத நான் என்ன பண்ணணும் அப்படின்னா மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஏன்னா எப்பயுமே நம்ம ஃபிசிக்ஸில் நியூமரிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது எல்லாத்தையுமே நம்ம SI யூனிட்ஸில் கன்வெர்ட் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ R ஈக்குவல் டு 30 into 10 power minus 2 மீட்டர். ஸோ இந்த டேட்டாவை நம்ம எழுதியாச்சு. ஸோ கொஸ்டினை கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ரெண்டு சார்ஜ் ஸ்பியர்ஸையும் ஏரில் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பொதுவாக எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஏரில் வச்சுருந்தாலும் சரி வேக்யூமில் வச்சுருந்தாலும் சரி ரெண்டுமே ஒன்றுங்கிற அந்த அசம்ஷனில் தான் நம்ம ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும். ஸோ வேக்யூமுக்கும் ஏருக்கும் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேக்யூமில் வச்சுருந்தா என்ன வேல்யூஸ் அப்ளை பண்ணுவோமோ அந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏருக்கும் நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளமை பொறுத்தளவு ரெண்டு சார்ஜ் ஸ்பியர்ஸையும் ஏரில் தான் வச்சுருக்காங்க. பட் ஸ்டில் வேக்யூமில் இருக்கும்போது என்ன வேல்யூஸ் அப்ளை பண்ணுவோமோ அதை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா F ஈக்குவல் டு 1/4π எப்சிலான் 0 Q1 Q2 டிவைடட் பை R ஸ்கொயர். ஸோ இப்போ இதில் இந்த 1/4π எப்சிலான் 0 இருக்கு இல்லையா? ஸோ அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் இங்கே ஏரில் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு என்னவா வரும் அப்படின்னா 1/4π எப்சிலான் 0. ஸோ ஏரில் இருக்கிறதுனால 9 into 10 power 9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கூலும் ஸ்கொயர். ஸோ எழுதும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி SI யூனிட்ஸை எழுதி பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமில் எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராக்டிஸ்லேயே வந்துடும். ஸோ அப்படி இல்லாமல் வெறும் வேல்யூஸை மட்டும் போட்டுட்டு நமக்கு SI யூனிட்ஸ் தெரியுமே, ஸோ எதுக்காக அதை ஒவ்வொரு தடவை எழுதணும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா எக்ஸாமில் எழுதும்போது நீங்கள் உங்களோட ஞாபகத்தில் இல்லாமல் போகலாம். அதாவது நீங்கள் இந்த SI யூனிட்ஸை போடாமல் வெறும் வேல்யூ மட்டும் போட்டுட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் எப்போ ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி எழுதினாலும் ஸோ அதோட SI யூனிட்ஸை எழுதி பழகுங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ஈஸியாக இருக்கும். ஸோ ஏரில் இருக்கிறதுனால 1/4π எப்சிலான் நாட்டோட வேல்யூ இது வருது. ஸோ இப்போ F ஈக்குவல் டு ஸோ நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 9 into 10 power 9 into Q1 Q2. ஸோ Q1 2 into 10 power minus 7 into Q2 3 into 10 power minus 7 whole divided by R square.
ஸோ ஆருக்கு பதிலாக 30 இன்டூ 10 பவர் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். இப்போ இதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா 6 இன்டூ 10 பவர் மைனஸ் 3 நியூட்டன். ஸோ 6 இன்டூ 10 பவர் மைனஸ் 3 நியூட்டனுங்கிறது தான் ஃபைனல் ஆன்சர் இந்த ப்ராப்ளமை பொறுத்தளவு. நான் ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி ரெண்டு சார்ஜஸ் ஸ்பியர்ஸில் இருக்கிறதும் வந்து லைட் சார்ஜஸ் தான், பாசிட்டிவ் சார்ஜஸ் தான். அப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து கிவன் டேட்டாவை எழுதிக்கணும். எழுதுனதுக்கப்புறம் கூலும்ஸ் லாவை பேஸ் பண்ணி அந்த ஃபார்முலாவை வந்து நீங்கள் எழுதிக்கணும். ஃபார்முலாவை எழுதி எல்லா டேட்டாவையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ அடுத்து நம்ம இன்னொரு நியூமரிக்கல் ப்ராப்ளமையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்த நியூமரிக்கல் ப்ராப்ளமோட கொஸ்டினை பார்க்குறீங்க ஸ்க்ரீனில். The sum of 2 point charges is 7 microcoulomb. They repel each other with a force of 1 Newton when kept 30 cm apart in free space. Calculate the value of each charge. ஸோ கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 பாயிண்ட் சார்ஜஸ் இருக்குது. இந்த 2 பாயிண்ட் சார்ஜஸை சம் பண்ணிங்கன்னா, அதாவது இந்த 2 பாயிண்ட் சார்ஜஸோட வேல்யூவை வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கிடைக்கிறது 7 மைக்ரோகூலும். அந்த 2 பாயிண்ட் சார்ஜஸ்க்கு நடுவில் இருக்கிற ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னா 1 நியூட்டன் இருக்குது. இப்போ இந்த 2 சார்ஜஸையும் 30 சென்டிமீட்டர் தூரத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேப் விட்டு ஃப்ரீ ஸ்பேஸில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளமை பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பேஸ்னே அவங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் தாராளமாக அந்த 1/4π எப்சிலான் நாட் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். கால்குலேட் த வேல்யூ ஆஃப் ஈச் சார்ஜ். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கூலும்ஸ் ஃபோர்ஸோட வேல்யூவை கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து சார்ஜை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கால்குலேட் பண்ணணும், அதாவது ரிவர்ஸ் ப்ராசஸ் மாதிரி. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ப்ராப்ளமில் சார்ஜஸோட வேல்யூ, டிஸ்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க, நம்ம ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணோம். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க, நம்ம வந்து அந்த 2 சார்ஜஸையும் கால்குலேட் பண்ணணும். ஸோ எப்படி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுங்கிறத இப்போது பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளமை பொறுத்தளவு 2 பாயிண்ட் சார்ஜஸோட சம் தான் வந்து என்ன அப்படின்னா 7 மைக்ரோகூலும். அப்போது நமக்கு வந்து 2 சார்ஜோட வேல்யூவும் தெரியாது, ஆனால் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 7 மைக்ரோகூலும் கிடைக்குங்கிறது மட்டும் தெரியும். அப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த எடுத்துக்கிற சார்ஜோட வேல்யூ எக்ஸ் மைக்ரோகூலும்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன். ஸோ எக்ஸ் மைக்ரோகூலும், அதாவது Q1 அப்படின்றது எக்ஸ் மைக்ரோகூலும். ஸோ அப்போ Q2 என்ன இருக்கும்? ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா, அந்த 2 பாயிண்ட் சார்ஜஸையும் நீங்கள் சம் பண்ணிங்கன்னா 7 மைக்ரோகூலும். ஸோ அப்போது Q2ங்கிறது 7 மைனஸ் எக்ஸ் மைக்ரோகூலும்னு உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கிவன் டேட்டாவிலேருந்து நான் வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ கிவன் டேட்டா வந்து என்ன சொல்லியிருக்கு, 2 பாயிண்ட் சார்ஜஸை ஆட் பண்ணிங்கன்னா 7 மைக்ரோகூலும். அப்போ ஒரு பாயிண்ட் சார்ஜோட வேல்யூ எக்ஸ் மைக்ரோகூலும்னு எடுத்தோம்னா இன்னொரு பாயிண்ட் சார்ஜோட வேல்யூ 7 மைனஸ் எக்ஸ் மைக்ரோகூலும்னு சொல்லி நமக்கு இருக்கும். ஆர் அப்படிங்கிறது எவ்வளோ? இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, 2 சார்ஜை செப்பரேட் பண்ணுற டிஸ்டன்ஸ் 30 சென்டிமீட்டர். ஸோ ஒன்ஸ் அகைன் அதை நான் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் 2 சார்ஜஸ்க்கு நடுவில் இருக்கிற ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், ஸோ ரிப்பல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னா F = 1 நியூட்டன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கையில் இருக்கிற கிவன் டேட்டா. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ ப்ராப்ளமாக சால்வ் பண்ண போகிறோம். F = 1/4π எப்சிலான் 0 Q1 Q2/R ஸ்கொயர். ஸோ F வந்து 1 நியூட்டன், 1 = 1/4π எப்சிலான். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடி நம்ம சால்வ் பண்ண ப்ராப்ளமில் சொல்லியிருந்தேன். ஃப்ரீ ஸ்பேஸாக இருந்தால் அந்த 1/4π எப்சிலான் நாட்டோட வேல்யூ 9 × 10⁻9 இன்டூ Q1. Q1 வந்து எக்ஸ் மைக்ரோகூலும், எக்ஸ் மைக்ரோகூலும், அதாவது எக்ஸ் இன்டூ 10⁻6 கூலும். மைக்ரோனா 10⁻6ன்னு அர்த்தம். ஸோ எக்ஸ் இன்டூ 10⁻6 இன்டூ Q2. Q2ஓட வேல்யூ 7 மைனஸ் எக்ஸ் மைக்ரோகூலும், அதாவது 7 மைனஸ் எக்ஸ் இன்டூ 10⁻6 ஹோல் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஆர் வந்து 30 இன்டூ 10⁻2. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணணும். 30 இன்டூ
10 power minus 2 the whole square. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஒன்றுன்றது இந்த பக்கம் இருக்கட்டும். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 30 ஸ்கொயர் 30 ஸ்கொயர்டுங்கிறது உங்களுக்கு என்னவா வரும் அப்படின்னா 900 வரும். ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த 30 into 10 power minus 2 இருக்கு இல்லையா. ஸோ 30 into 10 power minus 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக வந்து 0.3ன்னு அர்த்தம். அப்போ 0.3 ஹோல் ஸ்கொயர்டுங்கிறது தான் அதோட அர்த்தம். ஸோ 0.3 ஹோல் ஸ்கொயர். அப்போ கீழே என்ன வரும் அப்படின்னா 0.09ங்கிறது வரும். ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி எக்ஸ்போனன்ஷியல் நோட்டேஷன் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா 9 into 10 power minus 2. ஸோ அந்த மாதிரி எழுதிக்கலாம், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இங்கே பாருங்கள் 30 ஸ்கொயர் பண்ணுங்கள், 3 into 3 9, ஸோ 900 சரிங்களா. 900 into இது 10 power minus 4. ஸோ 900 into 10 power minus 4 அப்படி போட்டிங்கன்னா என்ன வரும்? 0.09 அப்படின்னு சொல்லி வரும், அல்லது 9 into 10 power minus 2 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அப்போது 9 into 10 power 9 நியூமரேட்டர் டேர்ம்ஸ் எழுதுறேன் இன்டூ இது வந்து x into 7 அதாவது 7x சரிங்களா. x into 7 வந்து 7x. ஸோ 7x இந்த x உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ 10 power minus 6 10 power minus 6 இது என்ன ஆகும்? 10 power minus 12ன்னு ஆகும். ஸோ இந்த எக்ஸை மட்டும் நான் என்ன பண்ணுறேன்? உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் 7x minus x ஸ்கொயர் இன்டூ 10 power minus 12 ஹோல் டிவைடட் பை இங்கே என்ன வரும் அப்படின்னா, ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி 9 into 10 power minus 2ன்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும். 9 into 10 power minus 2ன்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த 9ஐயும் இந்த 9ஐயும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸ் இருக்கிற இந்த 10 power டேர்ம்ஸை ஃபுல்லாக நான் என்ன பண்ணணும்? இப்போது சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா 1 equal to சரிங்களா 1 equal to ஸோ இந்த 9 கேன்சல் பண்ணிக்கோங்க. 10 power 9 10 power minus 12 இப்போ மேலே என்னவா மாறும் அப்படின்னா உங்களுக்கு 10 power minus 3ன்னு மாறும். ஸோ கூட வந்து இந்த 10 power minus 2 மேலே போகுது. ஸோ மேலே போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 9 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 7x minus x ஸ்கொயர் மல்டிப்ளைட் பை ஸோ இது ரெண்டையும் நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது 10 power minus 3 இந்த மைனஸ் 2 மேலே போகும்போது ப்ளஸ் 2. ஸோ 10 power minus 3 10 power plus 2 என்ன வரும்? 10 power minus 1 அப்படின்னு சொல்லி வரும். 10 power minus 1ன்னு சொல்லி உங்களுக்கு வரும். ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா 7x minus x ஸ்கொயர் டிவைடட் பை 10ன்னு அர்த்தம். 7x minus x ஸ்கொயர் டிவைடட் பை 10. ஸோ ஃபர்தர் ஸ்டெப்ஸை வந்து நான் இந்த இடத்துல ப்ரொசீட் பண்ணுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு என்னவா மாறும் அப்படின்னா 7x minus x ஸ்கொயர் டிவைடட் பை 10 ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ என்னவா மாறும் அப்படின்னா 7x minus x ஸ்கொயர் ஈக்குவல் டு 10. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? இது எல்லாத்தையும் வந்து ஒரே பக்கம் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொண்டு போக போகிறேன். ஸோ அப்படி கொண்டு போகும்போது என்னவா மாறும் அப்படின்னா x ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 0. ஸோ x ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 0. ஸோ இதை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தடை நான் வந்து பண்ணலாம். ஸோ x ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 5x ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 0. ஸோ இப்படி நான் இந்த மைனஸ் 7x நான் இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிரித்து எழுதிக்கலாம். ஸோ இதில் எக்ஸை காமனாக எடுக்கிறேன் x மைனஸ் 2. ஸோ இதில் மைனஸ் 5 காமனாக எடுக்கிறேன் x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ x மைனஸ் 5 இன்ட்டு x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? x ஈக்குவல் டு 5 ஆர் x ஈக்குவல் டு 2. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் எடுத்துக்கிற அந்த ரெண்டு சார்ஜ் இருக்கு இல்லையா, சப்போஸ் வந்து இந்த Q1 வந்து உங்களுக்கு 5 மைக்ரோ கூலும்பா இருந்தால் Q2 வந்து 7 மைக்ரோ கூலும்பா இருக்கும், அல்லது வைஸ் வெர்சா. அதாவது இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் எப்படி பண்ணணுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே மறுபடியும் நான் எழுதுறேன் பாருங்க. ஸோ இங்கே x equal to 5 or x equal to 2 அப்படின்னு இருக்கு. ஸோ நமக்கு ஏற்கனவே Q1 equal to x மைக்ரோ கூலும்னு சொன்னோமா. இப்போ Q1 equal to 5 மைக்ரோ கூலும்பா இருந்தால் Q2 எவ்வளோ இருக்கும்? 2 மைக்ரோ கூலும்பா இருக்கும். ஏன்? இந்த Q1ஐயும் Q2ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 7 மைக்ரோ கூலும் வருங்கிறது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ Q1 5 மைக்ரோ கூலும்பா இருந்தால் Q2 2 மைக்ரோ கூலும்பா இருக்கும், அல்லது x equal to 2. அப்போ Q1ங்கிறது 2 மைக்ரோ கூலும்பா இருந்தால்
Q2 வந்து எவ்வளவா இருக்கும் 7 minus 2 that is 5 மைக்ரோ கூலும் இப்படி இருக்கும். ஸோ ரெண்டோட அந்த சைனும் வந்து பாசிட்டிவ் தான், ஏன்னா வந்து ரெண்டுமே ரிப்பல் ஈச் அதர்னு சொல்லியிருக்கிறதுனால. ஸோ இந்த மெத்தடில் தான் நீங்கள் இந்த ப்ராப்ளமை வந்து ப்ரொசீட் பண்ணி சால்வ் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ண ப்ராப்ளம் இதே வீடியோவில் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ராப்ளமும் டிஸ்கஸ் பண்ணோம், அதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அல்லது ஃபீட்பேக் இருந்தாலோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.